ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இந்த எபிசோடில் பானட் மை மெஜஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஒன்று போடுங்க, ஹைப் கேட்டால் ஹைப் கொடுத்துருங்க. ஹீரோ ஹீரோயின் கண்ணத்தை தொட்டு பார்க்க இந்த வில்லி பொண்ணுக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. ரொம்ப வாடகை தடிக்குது, உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் தலையில் ஒரு துணி எடுத்து போத்துறாங்க. டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் கேட்டால், நீ தான் ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னல, உன் பயம் போகிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்கேன், உனக்கு ஒரு தனியான ஒரு இடம் வச்சுருக்கேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு வர சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ உடம்புல ஒரு அம்பு பாஞ்சிருக்கும் இல்லையா, அந்த அம்பை இப்போ தான் எடுக்கிறாங்க. எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறப்போ இந்த வில்லி பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த அம்பை ஆட்டையை போட்டு வச்சுக்கிறா. எதுக்குன்னு தான் தெரியல. இப்போ அந்த வைத்தியர் சொல்கிறாரு, அந்த பொண்ணு என்ன ஆயில்மெண்ட் தடவுனான்னு தெரியல, அதனால உங்கள் ரத்தம் நின்றுச்சு, நம்ம ஊரில் அந்த ஆயில்மெண்ட் எல்லாம் கிடையாது, அது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைத்தியர் சொல்லி கிளம்ப இங்கே வில்லி பொண்ணு சொல்கிறா, இங்கே நடந்த விஷயத்த விளையாட்டு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி வைக்க வைத்தியரும் பயந்துட்டு சரி எஜமானி அம்மா, இவளும் ஒரு விதமான குயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே ஹீரோ கிட்ட கேட்குறா, என்ன நீ அவள் உன் உயிரை காப்பாற்றினான்றதுக்காக அரசே நீங்கள் என்ன அவளை உங்கள் கூட வச்சுக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்டா, என்னம்மா நீ ரொம்ப ஜெலஸ் ஆகுறியா, நீ ஜெலஸ் ஆகுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவளை நான் எப்படி கொடுமைப்படுத்த போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே இந்த வில்லி பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போனா அவள் நம்மளுக்கு போட்டி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ இங்கே வந்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் ஒரு பக்கம் மண்டையை குழம்பி போய் உட்காந்துருக்கா, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ இங்கே வந்து மாட்டிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்க. ராஜா முன்னாடி நல்லா பேசிட்டு இப்போ வந்து இந்த வில்லி பொண்ணு சொல்கிறா, ஹீரோயின்ட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதனால தான் அவனுக்கு அவளை பிடிச்சதுனால தான் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கான், இல்லைனா அவளை கூட்டிகிட்டே வரமாட்டானே அப்படின்னு சொல்லி இவ காண்டாயிட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை யார்கிட்டயோ பாஸ் பண்ண சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த நாட்டுடைய அரண்மனைக்குள்ளே இருக்க கிச்சனை தான் கட்டுறாங்க. இவர் பேர் வந்து சீனியர் ஷெஃப். இவர் எல்லாருக்கிட்டையும் காசப் பேசிகிட்டு இருக்காங்க. இளவரசர் வந்து ஒரு ஒரு பூதத்தை கூட்டிகிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் காசப் பேசிகிட்டு இருக்க. இந்த மாதிரி இங்கே ஏற்கனவே இருந்த சீஃப் குக் வந்து காணாமல் போயிட்டாங்களாம், அதையும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீஃப் குக்காக வரணும்னு சொல்லிட்டு இந்த சீனியருக்கு ஆசை போல் இருக்குது. வந்து பெரிய இளவரசியை தான் காமிக்கிறாங்க, ஹீரோவுடைய பாட்டியை தான். அவங்க கிட்ட வந்து அவங்க அசிஸ்டன்ட்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த பூதத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் என்னோட ராஜ்யத்தை சரிக்கிறதுக்குன்னே இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அம்மா கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க. அவங்க அம்மாவை பழிவாங்க தான் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து வில்லி பொண்ணை காமிச்சா, வில்லி பொண்ணை பார்க்குறதுக்கு நம்மளுடைய மினிஸ்டரோட பையன் வந்திருக்கான். அவன் நிறையா இந்த தலையில் மாட்டுற அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறப்போ, இது என்ன பக்கத்து நாட்டுலேருந்து ஆட்டையை போட்டுட்டு வந்ததா அப்படின்ற மாதிரி இவள் டேரெக்டாக கேட்குறா. இவனுக்கு கோவம் வருது, இவளுக்கு வேலை செய்கிறதே ஒரு பெரிய விஷயம், இதில் வேறு ஆட்டையை போட்டாதான் மாதிரி கேட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறப்போ, நீ வந்து வர வர எனக்கு அகெயின்ஸ்டாக நீ ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்குது, நான் சொல்கிறத கேட்கலன்னா அப்புறம் பார்த்துக்கோ அரசர்கிட்ட சொல்லிட்டு உன் கதையை முடிச்சிடுவேன்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்கிறப்போ, ஹீரோயினை கொஞ்சம் வாட்ச் பண்ணு, அவளை பற்றி எனக்கு தகவல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி இவள் அடிமை மாதிரி நடத்துகிறா. அப்போ வந்து இவருக்கு சுத்தமாக பிடிக்கல மினிஸ்டர் பையனுக்கு. அவளுக்கு என்ன நம்ம என்ன அடிமையா, அவள் எங்கே இருந்தவ ஜெயிலில் இருந்த நாய்க்கு இவ்வளோ திமுறா அப்படின்ற மாதிரி பேசுகிறப்போ, அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, நாம் நம்ம இங்கே சொகுசாக இருக்கணும்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு தான் ஆகணும், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர் கொஞ்சம் வில்லங்கமாக வேறு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயின் தங்கிட்டு இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே ஒருத்த மாஸ்க் போட்டுட்டு வந்து இருக்கிற வந்து காவலாளிகள் எல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படியான்னு சொல்லிட்டு நம்பிட்டு அவனை நம்பி வெளியே வரா. அவனை நம்பிட்டு அவன் சொல்கிற ரூட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கப்போ எப்படியோ தப்பிச்சு நம்ம போனால் போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பூதத்தை காணோம், அந்த பெண் பூதத்தை தேடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே வந்து நம்ம வில்லிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இதை மாதிரி அந்த வினோதமான பொண்ணு தப்பிச்சு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வில்லி ஹாப்பியாக அந்த மாஸ்க் போட்டவன் இங்கே யாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினையும் அவள் ஃப்ரெண்டையும் கொண்டுட்டு வந்து விட இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யார் மாஸ்க் போட்டவன்னு சொல்லி தேடி பார்த்தா எல்லாருமே மாஸ்க் தான் போட்டிருக்காங்க. அப்போ வந்து மாஸ்க் போட்டவன் வந்து பேசுகிறான். ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா, எதுக்குடா எங்களை கூட்டிகிட்டு வந்த, எங்களை எஸ்கேப் ஆக வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக கரைச்சி கொட்ட, நீ ஏமா இவ்வளோ டென்ஷன் ஆகிற, இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு தான் நினச்சியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை கலட்டினா அது நம்ம ஹீரோ. இங்கே ஹீரோயினும் கேவும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க, இவங்கிட்டயே போய் கடைசியில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லி நினச்சியா, இந்த நடன நிகழ்ச்சியை உனக்காக தான் நடத்துகிறேன், நீ பார்த்து என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இது மாதிரி அங்கேருந்து இன்னொரு மாஸ்க் போட்ட ஒரு பையன் வந்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறான். அவன் பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் ஒரு ஹீரோவான், இவனுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸில் சொல்கிறாங்க. கிராமத்தில் சின்ன சின்ன நிகழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அதை மாதிரி வேலை தான் அந்த பையன் பார்க்குறான். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு யார் இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பார்த்த உடனே அவனை ரொம்ப பிடிச்சி போக இங்கே அரசர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அந்த ஆக்டர்னே வச்சுக்கலாம், அந்த பையன் கிளம்பிட்டு இருக்கான். என்னை ரொம்ப இன்னைக்கு சந்தோஷப்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து நான் கூப்பிட்றப்ப இங்கே வா
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு காசு பொட்டணத்தை தூக்கி வீசுறான். இவன் பறந்து போய் ஸ்டைலாக போய் பிடிக்கிறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரியில் படிச்சிருப்பா ஒரு ஆக்டர் வந்து ஃபேமஸான ஆக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் இருக்க ஆக்டர் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கப்போ அவங்க ஆட்களை கூப்பிட்டுட்டு அந்த ஆக்டர் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கொடுத்த அந்த காசு பையில் ஏதோ ஒரு சிட்டை இருக்கு. அதை எடுத்து பார்த்தா இதை மாதிரி என்னை யாரோ அம்பு விட்டு கொல்ல பார்த்தாங்க, என் கூட இருக்கிறவங்க தான் நினைக்கிறேன், நீ விசாரி சீக்கிரட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு ரகசியம் ஓடுது போல இருக்கு. அதனால ஹீரோயினை பயன்படுத்திக்கிற இப்போ வந்து ஹீரோயினை நிற்க வச்சுட்டு, என்னம்மா இங்கேருந்து நீ தப்பிச்சு போகக்கூடாது, நீ எனக்கானவள் சொன்ன, நீ எதுக்கு தப்பிச்சு போன அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீ தானடா வந்து தப்பிச்சு போகலான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ அரசர்னே பார்க்காம கொஞ்சம் வாயை விட்டு நார்மலாக பேச, இங்கே அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அரசன்னு பார்க்காம என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற, அங்கே பாரு கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு, பழுக்க வாயில் வச்சு இழுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே இந்த வில்லி பொண்ணு இங்கே வந்து என்ன நடக்குதுன்றத ஒட்டு பார்த்துட்டு இருக்கா. இங்கே வந்து அரசர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த கேவை பிடிச்சிட்டு போய் காலில் சூடு போடுங்க, ஹீரோயின் பேசுனதுக்கு அவளுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிக்க, இங்கே அலறிக்கிட்டு இருக்கா, என்னை விடுங்கடா நான் என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலில் விழுந்து, அரசே என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை மரியாதை இல்லாமல் நான் பேசியிருக்க கூடாது, நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுறேன், தயவு செய்து என்னோட ஃப்ரெண்டை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவ கெஞ்சிரா. அதுக்கப்புறம் ஹீரோ சரி நீ என்ன கேட்டாலும் செய்வல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி போனா போயிட்டு போகுது, அவளை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் தப்புச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் நின்று ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்புவான்னு சொல்லிட்டு இவ கேட்டா, இப்போ தானே சொன்னேன் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, என்ன கிளம்புற, நீ எனக்கு சமைச்சு கொண்டு வரணும், எனக்கு மட்டும் நீ சமைக்கிற சாப்பாடு பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அந்த நொடியை உனக்கு கொன்னுடுவேன், உன்னோட முழு திறமையும் காட்டி எனக்கு வித்தியாசமாக ஏதாவது சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறப்போ, இவ ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின், சரி அரசே நான் இப்போயே போய் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரேன், ஆனால் வந்து இந்த கேவும் எனக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக அனுப்பி வைக்கணும் சமைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ, தாராளமாக போ நீ சமைச்சிட்டு என்னோட அறைக்கு வா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் நினைக்கிறா என் சாப்பாடு என்ன இவனுக்கு அவ்வளோ பிடிச்சிக்குச்சா அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அழுகையே வருது, எங்கள் அப்பாவை பார்க்கணும், எங்கள் அப்பா கூட சாப்பிடணும், நான் எப்போ என் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டா. கே தான் சமாதானப்படுத்துறான், ஒன்றும் நீ அழுகாதக்கா, எல்லாமே சரியாயிடும், நீ வந்து நல்லா அரசனுக்கு சமைச்சு கொடு, அவர் மனசு திருப்தி ஆயிட்டா கண்டிப்பாக உன்னை விட்டுருவாரு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு விடுற ஐடியாவே இல்லை. சீனியர் ஷெஃப் நிற்கிறாரு, பக்கத்தில் நிற்கிற பையன் பேர் சிடுமூஞ்சின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்குலாம் நம்ம ஹீரோயின் இந்த கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே ஹீரோயின் வந்தவுடனே சரி நம்ம சமைக்கிற கலையை காட்டுவோம்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவள் கத்தி எடுத்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பல டிஷ் வந்து செய்கிறா. ஏன்னா ஹீரோ வந்து மெயினாக மீட் கேட்டிருப்பான், கறி கேட்டிருப்பான், அதெல்லாம் வந்து இவ பதமாக செஞ்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறா. இங்கே இந்த நியூஸ் வந்து நம்மளுடைய பாட்டிக்கு போகுது. நம்ம ஹீரோயின் பேய் வந்து இது மாதிரி சமைச்சு ஹீரோக்கு கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு கரிகாலன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்க. இதே நியூஸ் தான் நம்மளுடைய வில்லி பொண்ணுக்கு போகுது. அந்த பிள்ளை சாப்பிட்டு பார்த்துட்டு இவ எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சா, இவ எங்கேருந்து வந்தா, எனக்கு இவளை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியணும், இவ பேயா வானத்துலேருந்து குதிச்சாலா, இவ எங்கேருந்து வந்தா, நீ எல்லாமே விசாரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடுமூஞ்சி இருப்பான் இல்லையா கிச்சனில், அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து நம்ம ஹீரோயினை வந்து அரசர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுனால அவளை ரொம்ப நல்லாவே நீட் பண்ணிட்டு இருக்காங்க, நீட்டாக போகணும்னு சொல்லிட்டு அனுமதியெல்லாம் கேட்டு உள்ளே போகிறப்போ ஹீரோயின் நினைக்கிறா, டேய் நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கே, எதுக்குடா ட்ரெஸ்ஸை கூட சரியாக போடாமல் இப்படி இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்க, நம்ம ஹீரோ அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கான் அடிப்பட்டதுனால. இங்கே சாப்பாடெலாம் வச்சுட்டு இது மாதிரி மற்ற எல்லாருமே வெளியே போக சொல்லிடுறாங்க. புக்கில் படித்த மாதிரி இந்த அரசன் ரொம்ப கொடியவன், இவன் கிட்டேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இங்கே வந்து நம்ம ஹீரோ என்னென்ன செஞ்சோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறப்போ, இது வந்து எகிப்து நாட்டோடைய அரசர்களுக்கு பரிமாறுற ஒரு உணவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்போ வந்து எகிப்துக்கெலாம் வேறு பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேரை இவன் சொல்கிறான். ஹீரோயின் அப்போ தான் தெரியுது, சரி அவன் கரெக்டாக சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறப்போ, ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க ஒரு வேலைக்கார மேடை சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ரியாக்ஷன் பயங்கரமாக கொடுக்குறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அதை சாப்பிட்றான். அவன் சாப்பிட்டோன்னே அவனுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து அவன் வேட்டையாடி இருப்பான் இல்லையா ஒரு மான், அந்த மானோட கறி தான் அது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ஒரு பட்டாணி சூப் சாப்பிட்றான். அதை சாப்பிட்டுட்டு அவனுக்கு இன்னும் அருமையாக இருக்குது, எப்படி இவ இவ்வளோ சூப்பராக சமைக்கிறா, அப்படியே அருமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ கடைசியாக மூணாவதாக ஒரு டிஷ்ஷு காமிக்கிறா. அது வந்து அந்த மானுடைய நாக்கு அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ டென்ஷன் ஆகிறான், என்ன நீ பச்சையாக சாப்பிட்டு என்ன சாக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆக, டேய் உனே சாகடிச்சு எனக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசர்னு கூட பார்க்காம இந்த பிள்ளை வாயை விட பக்கத்தில் இருக்க மேடு கூட சிரிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோ காண்டாயிட்டு, என்னடி ஓவராக பேசுகிற, எதையாவது இல்லாமல் பேசுகிற, சூடு வைக்க போனதெல்லாம் மறந்துட்டியா, சூடு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இல்லை அரசரே நான் அப்படி சொல்லலை,
இதை நான் வந்து உங்களுக்கு சமைச்சு தான் கொடுக்க போகிறேன், இங்கே இருக்கு இல்லையா கங்கு, அதில் போட்டு உங்களுக்கு சுட்டு கொடுக்க போகிறேன், சுவை அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கங்குல சுடுறா. இதெல்லாம் ஹீரோவுக்கு புதுசாக தெரியுது. நம்ம நாட்டில் இப்படி ஒரு கலாச்சாரமே இல்லை, இந்த பிள்ளை மட்டும் எப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறா, ஒருவேளை இவ எதிர்காலத்துலேருந்து தான் வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. இந்த தடவை நம்ம ஹீரோ அந்த மீட்டை நீயே சாப்பிடு முதல்ல, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னது நான் சாப்பிடணுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏன் என்ன சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி மிரட்ட, இல்லை அரசரி இதோ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்றாங்க. டேய் சூப்பராக இருக்குடா, நான் பண்ணதுலே பெஸ்ட் டிஷ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின் சாப்பிட்றத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து சின்ன பிள்ளையில அவங்க அம்மா சமைச்சு கொடுத்தது எல்லாமே ஹீரோயினை பார்க்குறப்போ அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே அவனுக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. இப்போ வந்து எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னது நான் உனக்கு ஊட்டி விடணுமா அப்படின்னு சொல்ல, என்ன ஊட்டி விட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்ட, இல்லை அரசே இதோ ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கொடுக்குறா. அதை சாப்பிட்டுட்டு அவன் அவங்க அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு அச்சசல். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படி கண் கலங்கி அழுகிறான். அந்த மேட் பொண்ணுக்கு ஷிஃப்ட்லாம் கொடுக்குது, தொடச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படி வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், தயவு செய்து சொல்லு நீ எங்கேருந்து வர, எதுக்கு நீ வந்து இப்படி வினோதமாக சமைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எதிர்காலத்துலேருந்து வரேன், அதனால தான் எனக்கு இப்படி வித்தியாசமாக சமைக்க தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சிரிச்சிட்டு சொல்ல, நீ வந்து பார்க்க அழகாக இருக்க, நல்லா சமைக்கிற, ஆனால் உனக்கு மண்டையில் கொஞ்சம் குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன், மென்டல் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதுக்கு தாண்டா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் இப்போ பாரு இப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு, நீ எதிர்காலத்துலேருந்து எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஐயோ சொன்னால் எனக்கு கண்டிப்பாக சூனியக்காரி பேயின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சமயம் இந்த வில்லி பொண்ணு, நான் வந்து ஹீரோவை பார்க்கணும், அரசரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வர, இங்கே வந்து அந்த தாத்தா நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோ சாப்பிட்றப்போ யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இந்த பிள்ளை சொல்கிறத கேட்காம நான் உள்ளே போவேன், என்ன குயின் கிட்டேயே வந்து நீ ஆர்டர் போடுறியான்னு சொல்லிட்டு இவ உள்ளே போய் பார்க்க, லைட்டாக கதவை திறந்து பார்த்தா ஹீரோ பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோயின் வந்து வில்லி பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்க்குறத அவன் நோட்டீஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இந்த தாத்தா பிடிச்சி இழுத்துட்டு, சொன்னால் கேட்க மாட்டீங்களா, அரசர் வந்து உத்தரவு இல்லாமல் உங்களை விட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவ கத்தார முடிச்சிடுறா. அதனால ஒரு நாள் என் கையில் மாட்டினா நீ சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அரசே உங்களுக்கு நான் வந்து பழங்காலத்து ஓவியங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது உங்ககிட்ட நான் காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அங்கே அரசர் சொல்லிடுறாரு, இப்போ நான் யாரையும் பார்க்க விரும்பலை, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுது. ஏன்னா இது வரைக்கும் அரசர் இவளை வந்து இக்னோரே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இவளை இக்னோர் பண்ணதுனால இவளால் நம்பவே முடியல. ஹீரோயின் வந்து அரசரை கைக்குள்ளே போட்டான்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வில்லி வந்தது தெரியும் இல்லையா, சரி இந்த டைம் சரியில்லை நான் திரும்ப வரேன் அரசேன்னு சொல்லிட்டு இவ கிளம்புறப்போ, எங்கே போகிற நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி இழுக்க, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் க்ளோஸாக போகிறாங்க. இங்கே வந்து ஹீரோ என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக போக, எதுக்குடா இவ்வளோ பக்கத்தில் வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. பக்கத்தில் வந்துட்டு உனக்கான ஒரு பதவியை நான் வச்சிருக்கேன், நாளைக்கு உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு என்ன பதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு படப்பட நடிக்குது. அப்படியே நம்ம ஹீரோ குறுக்குறுன்னு கொஞ்சம் நேரம் நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க, விட்டா போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடியே வந்துடுறா. என்ன பதவியாக இருக்கும், வேலை கான்க்யூபின் அந்த மாதிரி அந்த பொறுத்தராணி பதவி மாதிரி எதுவும் கொடுத்துட்றானோ, ஐயோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் செம்மையாக காண்டாயிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி இருந்து மினிஸ்டர் பையன் வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சரியான பொறுக்கி பயலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா, வில்லி உன் மேலே செம்ம காண்டில் இருக்கா, இது வரைக்கும் ஹீரோ அவளை இக்னோர் பண்ணதே கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் டைம் உன்னால் அவளை இக்னோர் பண்ணியிருக்கா, அதனால உன் மேலே அவள் கொலை வரையில் இருக்கா, கண்டிப்பாக உன்னை கொன்றுவா, இங்கே நீ வாழ்றது ரொம்ப கஷ்டம், ஒன்று இந்த இடத்த விட்டு நீ ஓடி போயிரு, இல்லைனா நான் உனக்கு உதவி செய்கிறேன் இங்கே வாழ்றதுக்கு, இல்லை நீ வாழ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னடா வாண்டடா வந்து உதவி செய்கிறேன்னு சொல்கிறானே, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு நீ உதவி செய்யணும்னா ஒரு உதவி மட்டும் செய்யு, என்னுடைய ஹேண்ட்பேக் வந்து இந்த ஹீரோ பையன் மலைக்கு அங்கிட்டு தூக்கி போட்டுட்டான், அந்த ஹேண்ட்பேக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஹேண்ட்பேக்கா அதுனா என்னது அப்படின்னு சொன்னால், இங்கே ஹீரோயின் ஆக்ஷனில் காட்டிகிட்டு இருக்கா, இப்படி தொங்கிட்டு இருக்கோம் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடான், கைப்பையான்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் அதே தான், அதை மட்டும் நீ கொண்டு வந்து கொடுத்துடு, உனக்கு நான் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த பை எங்கே இருக்கோ யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இப்போ வந்து அந்த புக்கோட அந்த பேக் வந்து ஏதோ ஒரு பெட்டிக்குள்ளே யாரோ பூட்டி வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ கிச்சனில் வந்து அங்கே வேலை செய்கிற அந்த சிடுமூஞ்சி இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயின் சாப்பாடை சாப்பிட்டு பார்க்குறான், அது அவ்வளோ அருமையாக இருக்குது, இந்த பொண்ணால் எப்படி இவ்வளோ சூப்பராக சமைக்க முடிஞ்சிச்சு அப்படி காண்டில் கட்டையை எடுத்து டேபிள்லே இறக்கிடுறான். ஹீரோயின் மேலே கொஞ்சம் குளவரியில் தான் இருக்கான். இப்போ காலையில் வந்துட்டு இவங்க அடுப்பு ஊதிட்டு இருக்காங்க சமைக்கலாம்னு சொல்லிட்டு, அங்கே பார்த்தா ஒரு பாம்பு நம்ம ஹீரோயினை கடிக்க வர, இது என்னடா கொடுமை, என்னை சாகடிக்கணும் பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்க, இங்கே கே வந்து அசால்ட்டாக இந்த புழுப்பூச்சியை நான் கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பாம்பு அசால்ட்டாக தூக்கிட்டு இருக்க இங்கே வந்து சிடுமூஞ்சி இப்படி தப்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சிடுமூஞ்சி தான் அதை பண்ணியிருப்பான் போல இருக்கு. இப்போ சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே ஒரே கரப்பாம்பூச்சியாக வருது. இங்கே ஹீரோயின் ஐயோ இது என்னடா கொடுமைன்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சின்னு கத்த அந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் தம்சம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவ அடிச்சிட்டு இருக்க. இங்கே பார்த்தா அந்த சிடுமூஞ்சி தான் அந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் விட்டுட்டு இருக்கான். இப்போ காலையில் அரசர் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அரசருக்கு நிறைய கடிதம் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்தூர் தலைவர் இருக்கார் இல்லையா, நம்ம ஹீரோ கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொள்ள சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோக்கு அரசாங்கம் சரியில்லை, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக எழுதி நாட்டுக்கு அனுப்பி வைக்க இங்கே ஹீரோ ரொம்ப கோவமாக இருக்கான். இங்கே வந்து சிற்றரசர்கள்லாம் சொல்கிறாங்க அவனை சும்மா விடக்கூடாது அந்த தலைவரை, அவன் தானே இந்த பேயை வந்து ஹீரோயினை தான் சொல்கிறாங்க அந்த பேயை இங்கே அனுப்பி வச்சுட்டான், அந்த பேயை கொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே பயம் வரும்னு சொல்ல இப்போ ஹீரோயினை கொல்றதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா இப்போத்துலேருந்து நான் உன்னையே எனக்கு சீஃப் குக்காக வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இங்கே வந்து அவளால் வந்து நம்ம நாடு கெட்டு தான் போக போகுது பாரு, அவளால் தான் நம்ம நாடு நாசமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சிற்றரசர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ இங்கே இது வில்லி பொண்ணுக்கு தெரிய வருது. அவள் ரொம்ப கோவமாரா. இப்போ இவ ஒரு பிளானை போட்டுட்டு இது மாதிரி குயினை இங்கே குயின் கிட்ட போய் நடந்ததெல்லாம் வில்லி பொண்ணு சொன்னோடனே அந்த மாதிரி டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. இங்கே வில்லி பொண்ணு சொல்கிறா இது ஹீரோவோட தப்பு இல்லை, அவள் சமைச்சு போட்டு ஹீரோவை மயக்கிட்டா, நம்ம அவளுக்கு ஒரு காம்படிஷன் வச்சு செருப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த குயின் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை மாதிரி அவள் வந்து சமைச்சு கொடுக்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அவள் இங்கே இருக்கணும், அவள் ஏதாவது தப்பு பண்ணால் அவள் கைகளை ரெண்டும் வெட்டிடுங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறா. அவளுக்கு ஒரு காம்படிஷன் வைங்க, நம்ம குக்கு தான் பெஸ்ட்டுன்றதை ஹீரோக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இங்கே ஹீரோயினை ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவளுக்குன்னு தங்குறதுக்கு ஒரு வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாரா, நான் இத்தனை நாள் ஜெயிலில் கடந்திருப்பா இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நாளைக்கு சமைக்க போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடச்சிருச்சுன்னு ஒரே ஹாப்பி. காலையில் ஆனோடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கே சொல்கிறா எனக்கு வந்து அந்த கிச்சனில் அங்கே இருக்க ஆட்களை பார்த்தா பயமாக இருக்குது, அவங்க கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கப்பயே மாவில் உப்பை கலக்கிறது, கத்தி எல்லாம் மொட்டை பண்ணுறது, அங்கே இருக்க சாமானெல்லாம் நாசம் பண்ணுறது, ஒளிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ டக்குன்னு ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு அஃபிஷியலாக அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் தான் இங்கே சீஃப் குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யார் யார் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நான் எதுவும் வேலை செய்கிறதாக இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ சொல்கிற வேலையை தான் நாங்கள் செய்யணும், நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி இங்கே சீனியர் சண்டைக்கு வர இங்கே பாருங்க அரசர் வந்து மேல் பார்வை தான் நான் பார்க்க சொல்லியிருக்காரு, என்ன ஒன்றும் சமைக்க சொல்லலை, அதனால் நீங்கள் பண்ணுற சமையலை மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நீங்கள் பெரிய குண்டை தூக்கி போட ஐயோ லேட் ஆகுது எல்லாரும் சமைங்க அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டு பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கே வந்து கேட்குறா நீங்கள் கெட்டிக்காரி எப்படி சமாளிச்ச பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பாராட்ட ஹீரோயின் என்கிட்ட அவங்க பருப்பெல்லாம் வேகாது, அவங்க என்னென்ன சமைக்கணுமோ சமைக்கட்டும், நான் ஹீரோக்கு மட்டும் ஸ்பெஷலாக சமைச்சு கொடுப்பேன், அது மட்டும் தானே என் வேலை அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்படி இங்கே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கப்போ குயினோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை கூப்பிடுறாங்க. குயின் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தவொடனே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சொல்லுங்க குயின் நீங்கள் வந்து எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ உனக்கு வந்து நான் ஒரு வேலை வச்சுருக்கேன், நீ வந்து இங்கே சமைக்கணும்னா ஒரு காம்படிஷன் நடக்கும், அதில் ஜெயிச்சேன்னா மட்டும் தான் இங்கே சமைக்கணும், அதுக்கு நீ தோத்துட்டேன்னா அதுக்கு நீ விலை கொடுக்குறதா இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன விலை கொடுக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. உன் கைகள் இரண்டையும் நாங்கள் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ என்னது இது இவ்வளோ மோசமாக இருக்காங்க, இந்த படுபாவி கும்பல்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகேன்ற மாதிரி இவ சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் இந்த வில்லி பொண்ணு தான், இவ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, இல்லைன்னு நினைக்கிறா, போகிறதும் கை மட்டும் இல்லை உயிரும் தான், ஏன்னா குயின் எப்படியும் நீ செஞ்ச சாப்பாடு நல்லா இருந்தாலுமே நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக ஒரு கடிதத்தை கொடுக்குறான். அதை பார்த்தா அவங்க அம்மாவை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நிறைய தகவல்லாம் கிடைச்சிருக்கு, நாளைக்கு வந்து நைட் என்ன பாருங்க ரகசியமா அப்படின்னு வந்திருக்கு. இவன் பேர் நம்ம கிம்னு வச்சுக்கலாம். இவன் டக்குன்னு கிம்மு வந்தோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த லெட்டரை ஒழிச்சு வச்சிடறான். இவன் என்ன சொல்கிறான்னா ஹீரோயின் இது மாதிரி கையை வெட்ட போகிறாங்க, உங்கள் பாட்டி ஒரு போட்டி வச்சு அப்படின்னு சொன்னோடனே என் செல்லக்குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ ரொம்ப பதறி போகிறான். இங்கே பார்த்தா அந்த போட்டிக்கான எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆல்ரெடி சீனியர் ஷெஃப் அந்த சிடுமூஞ்சி எல்லாருக்கும் சேர்த்து தான் போட்டி வைக்கிறாங்க ஹீரோயினோட சேர்த்து. இங்கே இந்த சிடுமூஞ்சியை பார்த்து நம்மளுடைய வில்லி பொண்ணு கண்ணை காட்டுறா. இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் தெரியல. அப்புறம் அரசர் வராங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம ஹீரோ வந்தவுடனே நம்ம ஹீரோயின் நல்லா இருக்காளான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கான். அவளும் வந்து சைடு கண்ணால் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இங்கே பாட்டி சொல்கிறாங்க என்னைக்குமே நீ வரமாட்டியே, இந்த பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ அந்த பொண்ணுக்காக தான் நீ வந்திருக்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ பாட்டி நீங்கள் எப்பயும் உங்கள் எல்லையை மீறிட்டீங்க, ஒரு அரசர் என்னுடைய வந்து குக்கை நீங்கள் எப்படி வந்து தண்டிக்கலாம், போட்டி வைக்கலாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேம் வந்து ரொம்ப ஃபேராக நடக்கணும், அது போக தோற்று போனவங்க கையை கண்டிப்பாக வெட்டணும், அது சீனியர் ஷெஃபாக இருந்தாலும் சரி அந்த சிடுமூஞ்சியாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்ல பாட்டி
பாட்டிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ போட்டி ஆரம்பிக்கட்டும்னு சொல்றான். அப்ப வந்து இந்த கத்தி வெட்டுற கைய வெட்ட கத்தியெல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஹீரோ போட்டி ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்றப்போ பாட்டி ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இங்க நம்ம ஹீரோவை பார்க்க எனக்கு தெரியும். நீ எதிர்காலத்துலேருந்து கண்டிப்பா வந்தவளா இருந்தா உன்னால எல்லாரையும் விட பெஸ்ட்டா சமைக்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஹீரோயினை நம்பிக்கையா பார்க்குறாரு. அது போக ஹீரோயின் எதிர்காலத்துலேருந்து வந்திருக்காங்க. ஹீரோயினை கொஞ்சமா நம்புற மாதிரி தெரியுது. இந்த எபிசோட் இங்க முடியுது. நம்ம எதிர்காலத்துலேருந்து தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா நம்ம ஹீரோ எப்பெல்லாம் ரியாக்ட் பண்ண போறாருன்னு வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஹைப் கேட்டால் ஹைப் கொடுத்துருங்க.